ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ தலைப்பை பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்க. அது என்ன மூவரை வென்றான். நிச்சயமாக ஏதோ ஒரு பெயர் காரணம் இருக்கு இல்லையா? என்ன 3 பேரை தோக்கடிச்சிருப்பார், அவ்வளோதானே. பெயர் காரணம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே மலை கொழுந்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அது புகழ்பெற்ற கோயில்னு சொல்கிறாங்க. அதை போய் பார்த்துட்டு வருவோம். இது விருதுநகர் மாவட்டம் பத்ராப்பு பகுதியில் இருக்குது. மதுரை தென்காசி சாலையில் வந்துக்கிட்டே இருந்தோம்னா அழகாபுரி அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரையும் கடந்து அந்த பக்கம் போனோம்னா வலதுபுறமாக ஒரு சின்ன ரோடு போகும். அதில் போனோம்னா இந்த மூவரை வென்றான்கிற கிராமம் இருக்குது. புதிய 4 வழிச்சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால் கொஞ்சம் அடையாளம் தெரிய மாட்டேங்குது. 4 வழிச்சாலையிலேருந்து இந்த டபுள் ரோடு கொஞ்சம் தூரத்துலேயே வழிவிடும் முருகன் கோயில்னு போர்டு இருக்கும். அப்படியே நீங்கள் இதில் லெஃப்ட் எடுத்து போகணும். இந்த லெஃப்ட்டு தான். இங்கே சின்ன சின்ன ஊர்கள் 2-3 ஊர் வரும். அதில் சில கோயில்கள்லாம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி அங்கே ஒரு குன்று இருக்கும். அங்கே போயிடணும். போகணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாகவே போங்க. ஏன்னா நேராக போயிட்டீங்கன்னா சுற்றிக்கிட்டு கிடக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல போர்டு இருக்கும், பார்த்துட்டு இடது புறமாக தான் போங்க. இந்த பார்த்தீங்களா, இடையில ஒரு சின்ன கிராமம் வருது பாருங்கள். சின்ன ஊராக தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய கோயிலாக கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க, கம்பீரமான ஒரு குதிரை சிலை நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்து கோயில்கள் வருது. அதெல்லாம் ஏதோ குலதெய்வம் கோயில்களாக இருக்கும். சின்ன சின்ன கிராமங்களாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பணப்பயிர்கள் பயிரிடுறாங்க. இந்த ஊர்கள் அடிவாரத்தில் இருக்கிறதா சொல்லிட முடியாது. கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அதாவது தூரத்தில் தெரியுதுல ஒரு குன்று. அந்த குன்று ஒன்று இல்லை 2-3 இருக்குது. அதில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. வாங்க போகலாம். இந்த இடத்துக்கு வந்ததும் காடநேரி அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. நேராக போனால் துருக்கப்பட்டியான், வலதுபுறம் எடுத்தோம்னா காடநேரி அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு சின்ன ரோடு தான். அது வழியாக தான் போயிட்டுருக்கு. இது நேராக அந்த கோயிலுக்கு தான் போகுது. வேற எங்கேயும் போகிறது மாதிரி தெரியலை. கோயிலுக்கு போகிற படிகள் தெரியுது தூரத்துலேயே. அதோ தெரியுதுல, அந்த வளைவு தான் மூவரை வென்றான் கோயிலுக்கு போகிற நுழைவு வாயில். ஆரம்ப காலத்தில் மண் பாதையாக தான் இருந்திருக்கும் போல இருக்குது. இப்போ ஏதோ தார் ரோடு போட்டிருக்கு. அது ரொம்ப நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே உடஞ்சி தான் இருக்குது. நாங்கள் மதிய உணவுக்கு பின்னாடி போயிருந்தோம். எப்படியும் ஒரு 3 மணிக்கு மேலே நட திறப்பாங்க, பார்த்துடலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே எதுவுமே ஆட்களை காணோம். என்ன இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே போனால் அங்கே ஏதோ பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சரின்னு வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு நான் மட்டும் அப்படியே போயிட்டுருக்கேன். இந்த பார்த்தீங்களா, ஆமாம், ஏதோ புதுப்பித்தல் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன விவரம்னு தெரியலையே. காலணிகளை இங்கேயே கலட்டி போட்டுட்டு மேலே போக வேண்டியிருக்கு. இந்த இடத்துல இந்த படியில் இப்படி இழுத்து வச்சுருக்காங்கல்ல, இது என்னென்னா மேலே நடக்கிற திருப்பணிகளுக்கு தளவாடங்கள் கொண்டு போகிறது, சிமெண்ட்டு கற்கள் இதெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் தான் கொண்டு போகிறாங்களாம். சுமக்கணும் இல்லையா. புகழ்பெற்ற மலை கொழுந்தீஸ்வரர் கோயில் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குடைவரை கோயில்களில் ஒன்று. ஆனால் இந்த கல் தூண்கள்லாம் பிற்சேர்க்கை தான். சிவபெருமான் தான் மூலவர். இங்கே சின்ன சின்ன சன்னதிகளும் உண்டு. மரகதவல்லி அம்மாள் சமேத ஸ்ரீ மலை கொழுந்தீஸ்வரர் திருக்கோயில். இந்த படிகள் ஏன் இப்படி பழசாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இது அப்படியே மலைக்கு மேலே போகிறதுக்குரிய படிகள். இந்த இங்கெல்லாம் பொங்கல்லாம் வச்சுருக்கிறது மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா, கோயிலோட சைடு வியூ பாருங்கள். முன் மண்டபத்தில் ரிப்பேர் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் மலை கொழுந்தீஸ்வரர் கருவறைக்கு போகிற வழி. இந்த படிகள் மரகதவல்லி அம்பாள் சன்னதிக்கு போகுது. இங்கே நடக்கிற வேலைப்பாடுகளை பார்த்தா அநேகமாக கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஆட்கள் மிகவும் குறைவாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் லாத்தலாக தெரியுது. எப்போ கும்பாபிஷேகங்கிற விவரம் தெரியலை. இங்கே இது என்னது, நவகிரகங்கள்.
கட்டிட திருப்பணிகள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இங்கே நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஒரு கிரகத்தில் மட்டும் வட்டமாக என்னமோ இருக்குது, அது யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். என்னப்பா குடைவரை கோயில்னு சொன்ன குடைவரைக்குரிய எந்த அர்த்தத்தையும் காணோம் அப்படின்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் பிற்சேர்க்கைகள் தான். ஒரிஜினல் குடைவரை 8ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் இதெல்லாம் 13, 14ஆம் நூற்றாண்டுகளில் வேறு மன்னர்களால் உண்டாக்கப்பட்டதுங்கிறாங்க. இது ஒரு விளக்கு தூண் தான் போல இருக்குது. உள்ளுக்குள்ளே ஏதோ லிங்கம் மாதிரி இருக்குது. ஆனால் சைடில் வந்து ஓட்ட ஓட்டையாக உத்து பார்த்தோம்னா சூலாயுதம் மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா? கோயிலுக்கு சைடில் கூடி இப்படி படிகள் போகுது. இந்த படிகள் ஒரு இடத்துல 2ஆக பிரியுது. வலதுகை பக்கம் போனோம்னா தென்பழனி முருகன் கோயிலுக்கு போகலாம். இடதுகை பக்கம் கூடி போனோம் அப்படின்னு சொன்னால் மேலே மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணுக்கு போகலாம். இந்த சன்னதி தான் மரகதவல்லி அம்பாளுடைய சன்னதி. இப்போ பூட்டி இருக்கு, 5 மணிக்கு திறப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது புது பல்லக்கு மாதிரி தெரியுது. அம்பாளுக்கு பக்கத்திலேயே இன்னொரு சன்னதியும் இருக்குது, அதுவும் பூட்டி தான் இருக்குது. இது என்னது, தட்சிணாமூர்த்தியா யாருடைய சன்னதியும் தெரியலையே. அம்பாள் சன்னதியை திறந்தப்ப நான் எடுத்த படம் பார்த்துக்குங்க. ஸ்ரீ மரகதவல்லி தாயார். மாலை 5 மணிக்கு திறப்பாங்க, அப்போ வந்து பார்த்துக்கலாம். சரி வாங்க, பின்னாடி ஊடி போய் அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் மலைக்கொழுந்தீஸ்வரர் குடைவரை கோயில். தொடக்கத்தில் இந்த குன்றை குடைஞ்சு குடைவரை கோயிலாக தான் முதல்ல செஞ்சுருக்காங்க. அதுதான் அந்த உள்ளே இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தூண்களை நட்டு வச்சு ஒரு முகப்பு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அம்பாள் சன்னதியிலேருந்து சிவன்கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் கவனமாக நடக்கணும். அந்த இடத்துல இந்த இடத்துக்கு போனதும் நம்ம முதல்ல பார்க்குறது நந்தி தான். பியூட்டிஃபுல் நந்தி. எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு தெரியுமா? அப்படியே ஆப்போசிட்டில் இதுதான் அருள்மிகு மலைக்கொழுந்தீஸ்வரர் சன்னதி. இந்த கருவறையில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, சாமியை அப்படியே தன் பாறையிலே, அதாவது தாய்ப்பாறைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேயே செதுக்கியிருக்காங்க. இப்படி தான் இருக்கும், பார்த்துக்குங்க. இந்த அமைப்புகள் பார்க்கும்போது இது 8ஆம் நூற்றாண்டு, அதாவது பாண்டியர் காலம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளையார் அதன் பின்னாடி 13ஆம் நூற்றாண்டு வாக்கில் ரெடி பண்ணியிருப்பாங்க போல் தெரியுது. பார்த்தீங்களா, அப்படியே ஒரிஜினல் பாறை தான். அதுக்கப்புறம் அப்படியே இந்த முகப்பு பாருங்கள். இந்த கல் தூணு பிற்சேர்க்கை தான், அதாவது 13ஆம் நூற்றாண்டு. ஆனால் இந்த மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி, இது ஒரு முக்கியமான இடம்னு சொல்கிறாங்க. அதாவது முகப்பு மண்டபம்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம கோயிலுக்கு மேலே ஏறி வரும்போது ஒரு ரயில் தண்டவாளம் மாதிரி போட்டிருந்தாங்கல்ல, அதுதான் அது. அப்படியே சிவனுக்கு வலது பக்கமாக அப்படியே நடந்து போனோம்னா இந்த பாறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சன்னதி இருக்குது. நம்ம மக்களுக்கு பக்தியும் கிடையாது, பயமும் கிடையாது. இங்கே பாருங்கள் எப்படி எழுதி போட்டு வச்சுருக்காங்கன்னு. கருவறை குடைஞ்சு செய்யும்போது இந்த பாறையும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தியிருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த பாருங்கள், நீர்ச்சுனையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நீர்லேருந்து தான் அபிஷேகம் நடக்கிறதா சொல்லுவாங்க. மழைக்காலங்களில் இப்படி மேலேருந்து வர்ற அந்த தண்ணீர் இந்த சுனையில் தேங்குதுன்னு சொல்கிறாங்க. இது இந்த பகுதி மக்கள் மொட்டை மலை அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுது. பாருங்கள், மொட்டையாக தான் இருக்குது, ஒரு குன்று இது. இந்த பக்கத்தில் ஒரு சிவலிங்கம், அப்புறம் நாகர் சிலைகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இவையெல்லாம் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவைன்னு சொல்கிறாங்க. மூவரை வென்றான்னு இந்த பகுதிக்கு பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இதை பார்த்துக்கிட்டே ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் வீரர்களை தேர்வு செய்து அவங்களுக்கு பரிசாக ஏதாவது ஒரு பகுதியை கொடுத்து அதில் நீங்கள் வசூல் பண்ணிக்கோங்க, வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாம். அதாவது இனாமாக கொடுக்கறது ஒரு பகுதியை. இந்த மன்னர்களை புகழ்ந்து பாடுற புலவர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்கள்ல, அதே மாதிரி வீரர்களுக்கும் ஒரு பகுதியை ஆள்றதுக்கு உரிமை கொடுக்கறது பரிசா. அந்த வகையில் இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு வீரமல்லன் அப்படிங்கிற ஒருத்தன் தன்னோட பராக்கிரமங்களில் நிறைய பேரை வீழ்த்தி காட்டியிருக்கான். அவனை பாராட்டி ராணி மங்கம்மாள் இவனுக்கு இந்த பகுதியை பரிசாக கொடுத்துருக்காங்க. இப்பகுதியிலேயே ஆட்சி செய்து வந்த குறுநில மன்னர்கள் ஒரு 3 பேரை அவன் தோற்கடிச்சிட்டானான். அதனால் மூவரை வென்றான் அப்படிங்கிற அவனுடைய பேர்லேயே இந்த பகுதி விளங்குனதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த வீரமல்லன் வச்ச மரமாக தான் இருக்கும்போது ரொம்ப பழசாக இருக்குது.
இதுக்கு கீழே இயற்கையாகவே உருவான ஒரு அகழி இருக்கிறதா சொன்னாங்க. நமக்கு அங்கே போக வேண்டாம்னு தோணும். அந்த கதையில் எங்கே தேடினாலும் அதுக்கு மேலே வீரமல்லன் குறித்த எந்த செய்தியும் இல்லை. இந்த கோயிலுக்கும் சாயல்குடி, ஆப்பனூர் இந்த பகுதியை சேர்ந்த பாளையக்காரர்களுக்கும் ஏதோ தொடர்பு இருந்திருக்கு. சரி, அதை அங்கேயே விட்டுட்டு, ஏன்னா பூட்டி கிடக்கு இல்லையா, நாம் அப்படியே மேலே போவோம் இந்த படிகள் வழியாக. இந்த படிகள் இப்படியே போயிட்டு ஒரு இடத்துல ரெண்டாக பிரியுது. சில காரணங்களால் சரவணே மேலே வர முடியலை. நான் தனியாக போனதுனால நானே இப்படி செல்ஃபி டைப்பில் எடுக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. ஒரே அமைதியாக இருக்குது. இந்த பக்கம் யாரையுமே காணோம். என்ன விவரம் தெரியல. சரி, மேலே போய் பார்ப்போம் அங்கே என்ன தான் இருக்குன்னு. ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அங்கேருந்து திரும்பி பார்த்தேன், எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம்னு. கொஞ்சம் வெயிலும் சுள்ளுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி, போய் தான் பார்க்கலாம். அது என்ன அங்கே ஒரு மலை தெரியுது? ஓ, அதைத்தான் முருகன் மலைன்னு சொன்னாங்க. அங்கேயும் ஒரு படி போகுது பாருங்க, பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதும் ஒரு ஜங்ஷன் வரும். இதைத்தான் சும்மா ஜங்ஷன் நான் சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு படியாக இப்படி பிரியுதில். இந்த பக்கம் போகிறது முருகன் கோயிலுக்கு போகுது, இந்த பக்கம் போகிறது மேலே உச்சியில் அந்த விளக்கு தூண் இருக்கு இல்லையா, அங்கே போகுது. இப்போ இந்த படி வழியே போய் விளக்கு தூணை போய் பார்க்குறதா அல்லது இது வழியே போய் முருகனை பார்க்குறதான்னு சின்னதாக தயக்கம். டைம் ஆகுது, ஏதாவது ஒன்றுக்கு தான் போக முடியுங்கிற ஒரு முடிவோட சரி விளக்கு தூண் பக்கம் போய் பார்ப்போம் அப்படின்னு புறப்பட்டேன். அந்த முடிவை நான் எடுத்ததுக்கு காரணம், உச்சியில் தான் விளக்கு தூண் இருக்குது. அங்கே யாரோ இருவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, சரி அவங்க உதவியோடு மேலே போயிடலாம், முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரமாக தெரியும் போல் இருக்குன்னு அந்த திட்டத்தை கைவிட்டு இந்த பக்கமாக போயிட்டுருக்கேன். மேலே ஏறிக்கிட்டே பக்கத்து குன்றில் இருக்க அந்த முருகன் கோயிலுக்கு போகிற பாதையும் பார்த்துக்கிட்டேன். அதோ தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் முருகன் கோயில். போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணுது. சரி, குழப்பம் வேண்டாம், ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம். விளக்கு தூணுக்கே போய் பார்ப்போம். அங்கே ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார், அவர்கிட்ட கேட்போம் விவரங்கள்னு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரமாக கொண்டு வந்து வச்சு கொண்டு போகணுமோ? ஷோ, பெரிய வேலையாவில் இருக்குது. அங்கேருந்து அங்கே, இங்கேருந்து இங்கே. இப்போ தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சது. இந்த படிகள் விளக்கு தூண் வரைக்கும் போகலை, இடையிலே நின்று தான் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கான். தீபம் இருக்குது, தீபத்தூண் அங்கே இருக்குது. அது இன்னும் ரொம்ப மேலே போகணுமோ? போக முடியுமா? வயசாகி போச்சே. அதுக்கு முருகனையாவது ஏறி போயிட்டு வந்துருக்கலாம் போல இருக்கு. முடியாதுண்ணே. அது சரி, தடம் சரியில்லை. தீபத்தூண் அங்கே இருக்குது. ஆமாம், அங்கே இருக்குது தீபம் போடுறது. ஆனால் இது இப்படி போய் அங்கே போய் சுற்றி வரணும். பிடிமானம் இல்லை, இன்னும் வழி ரெடி ஆகலை. அது சம்மந்தமான ஆளுக போவாங்க. ஒரு வியப்பான செய்தி, திருவண்ணாமலையில் எப்படி வருடந்தோறும் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவாங்களோ அதே போல் இங்கேயும் வருஷம் தீபம் ஏற்றுறாங்களாம். இந்த பாதையில் தான் சார் போகணும். இதில் ஏறி போனால் தான் தீபத்தூண் ஏற்றுறதுக்கு போக முடியும். அந்த பாதையில் அந்த கம்பி போட்டுருக்கு மாதிரி முடியாது. செருப்பு இல்லாமன்ட்டு செருப்பு போட்டு வந்திருந்தால் போயிருக்கலாம். ஓ, இதில் போகுது. இதில் போய் அந்த கம்பி போட்டிருக்கும் பாருங்க. ஆமாம், அந்த அங்கே இருக்கு. அந்த கம்பி வெளியே போய் மேலே ஊடி ஏறினோம். அப்புறம் நட்டமாக போகணும். ஸோ தீபத்தூண் பார்க்க போக முடியாதுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. அப்போ என் மனசு முருகன் கோயில் நோக்கி போகுது. இறங்கும்போது அது வழியே போயிடுவோமா அப்படின்னு திரும்ப இறங்கி வந்துட்டேன். வந்ததும் அந்த ரெண்டு மலைப்படிகள் சந்திக்குதுல, அந்த இடத்துல இருந்து முருகன் கோயிலுக்கு போகிற மலைப்படிகளில் ஏறி போகிறேன். எவ்வளோ தூரம் போக முடியும்னு பார்ப்போங்கிற ஒரு நம்பிக்கையில். இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இன்னும் எவ்வளோ தூரம் போக முடியும்னு பார்க்கலாம். இங்கே வந்து இது என்ன வேண்டுதல் தான் போல இருக்கு. நான் அந்த படியில் தான் போயிட்டு வந்தேன்.
தெரியுதா உங்களுக்கு? அந்த இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, தெரியுதா? அங்கே போயிட்டு வந்தேன், இந்த படிகளில். அதுக்கப்புறம் அங்கே படி இல்லை, அதுக்கு மேலே போகலாம், டைம் இல்லை. இந்த மேலாப்பில் ஒரு கம்பி மாதிரி போகுதுல்ல, அது வெளியே போனால் தீபத்தூணுக்கு போய் பார்க்கலாம். அது இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா, கீழே வந்து முருகன் கோயிலுக்கு போகிற படியான் இது. இதில் இப்போ ஏறி வந்திருக்கேன். நீ பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தெரியுதுல, அதுதான் முருகன் கோயிலுக்கு போயிடலாம் தான் நான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். நல்ல வேலையாக படிகள்லாம் வச்சுருக்காங்க, அது நல்லா இருக்குது. வெயில் இல்லை, சாயந்தர நேரம், மணி வந்து ஒரு 4:45. நல்ல காற்று வீசுது, அதனால் மேலே ஏறுறது எனக்கு சிரமமாக இல்லை. அதனால் மூச்சு வாங்க தான் செய்யுது, வயசாகுதுல்ல. இறைவன் அருள் இருந்தால் நிச்சயமாக ஏறிடலாம். பரவாயில்ல, நம்ம கூட இறைவன் அருள் இருக்கு போல இருக்கு. மேலே ஏறி வந்துட்டேன், நீ கொஞ்சம் தூரம் தான். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்களா, சமதளமாக தான் இருக்குது. இப்போ இப்படி ஏறி வந்து கிடங்குலேருந்து ஏறி வந்தது, ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே இப்படி சமதளமாக கொஞ்சம் ஸ்லைட் ஸ்லாண்டிங் தான். எப்பா பூரா வேண்டுதல் தான். இதோடு படிகள் முடிஞ்சிருது. பார்த்தீங்களா, தூரத்துலேயே வேல் தெரியுதா? இது கொஞ்சம் கரடு முரடு. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொன்னது மாதிரி கொஞ்சம் கடமுடன் தான் இருக்குது. ஸோ மூவரை வென்றான் மலைக்குன்று மேலே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு வந்துட்டோம். கிட்டத்தில் போய் பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முருகன் கோவில் ஒரு சின்ன வேல், ஒரு பெரிய வேல் நிற்கிது, மயில் நிற்கிது, பார்த்துக்குங்க. அருள்மிகு மரகதவள்ளி சமேத மலைக்கொழுந்தீஸ்வரர் துணை, அருள்மிகு தென்பழனி முருகர் சிவதண்டாயுதபாணி சுவாமி, மூவரை வென்றான், விருதுநகர் மாவட்டம். ஓ, இது தீபம் ஏற்றும் இடம் போல் தெரியுது, அப்படி தான் நினைக்கிறேன். பார்த்துக்குங்க. குன்றின் உச்சியிலிருந்து கீழே உள்ள இடங்கள்லாம் எப்படி தெரியுதுன்னு பார்த்துக்குவோம். அன்டைம்ங்கிறதுனால முருகன் கோயிலும் பூட்டி தான் இருக்குது. அதனால் அந்த கேட்டு வழியாக முருகனை காட்டுறேன், பார்த்துக்குங்க. இது கற்சிலை தான். இங்கேயும் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து பூஜை செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. கீழே இருந்து பார்க்கும்போது இந்த மலைக்குன்றின் ஒரு ஓரத்தில் இன்னொரு முருகன் சிலை இருக்கிறத கண்டேன். அப்போ அதுக்கு இது வழியே தான் போகணுமா, போய் பார்க்கலாம். காற்றடிக்கிற நேரத்தில் தனியாக இப்படி போகிறது அட்வைஸ்ஃபுல் கிடையாது தான். இருந்தாலும் முருகனை பார்க்கணும்ல. முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி உன்னை அழைப்பேன், இங்கே கண்டேன் முருகா. வந்தாச்சு, முருகனை கண்டேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் இப்போ பெயிண்டிங்கெல்லாம் இனிமேல் பண்ணுவாங்க போல தெரியுது. மயில் இருக்குது, நாகம் இருக்குது. முருகன் மலையிலிருந்து ஈஸ்வரன் மலையில் இருக்கிற விளக்கு தூணை காட்டுறேன் பாருங்களேன். ஜூம் பண்ணியிருக்கேன், எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அந்த தெரியுதா, அதுதான். அங்கே போகணும்னா நான் முதல்ல கொஞ்சம் தூரம் படிகளில் ஏறி போனேன்ல, அது வழியே போய் அந்த கரடு முரடாக தெரியுது பாருங்கள், அது வழியே ஏறி தான் அங்கே போக முடியும்.
உள்ளம் உருகுதையா முருகா உன்னெழில் காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா. அழகான தென்றல் வீசும் அந்தி சாயும் வேளை. முருகனை கண்ட பரவசத்தில் நான் அங்கேருந்து இறங்க எத்தனிக்கிறேன். படிகளில் இறங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏறும்போது இருக்கிற அந்த சௌகரியம் இறங்கும்போது இருக்காது. இந்த படிகளை அமைச்சிருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். முடியாதவங்க கூட அங்கங்கே உட்காந்து ஏறி வந்துக்கிறலாம். இங்கே நடக்கின்ற இந்த திருப்பணிகள்லாம் யாராவது டொனேஷன் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நடக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் போயிருந்தப்போ நிர்வாகிகளோ பொறுப்பானவர்களோ யாரையும் பார்க்க முடியலை. அதனால் என்னால் டொனேட் பண்ண முடியலை. ஆனால் விரைவில் இங்கே கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் போனோம்னா கண்டிப்பாக செய்யணும். ரொம்ப தூரத்தில் இருக்க நான் ஜூம் பண்ணியிருக்கேன். பார்க்குறாரான்னு பார்ப்போம் பார்த்தேன், பார்க்கவே இல்லை. நான் போயிட்டு வரட்டா? பார்த்துட்டேன் முருகனை. ஓகே, தேங்க்யூ. அவங்கக்கிட்ட பேசி விடைபெற்றதும் அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இது ஒரு வாய்ப்பு, பார்த்தாச்சு. கார்லேயோ பைக்லேயோ போகிறது ரொம்ப ஈஸி. அரசு பேருந்துகளுக்காக காத்திருந்தோம்னா கொஞ்சம் லேட் ஆகலாம். ஏன்னா மூவரை வென்றான்கிற கிராமத்துக்கு எப்போது தான் பஸ் இருக்குது. இங்கு போகும்போது சாப்பிட்டு போயிடுறது நல்லது. கைவசம் கொஞ்சம் தண்ணீர் வச்சுக்கிறது நல்லது. மரகதவல்லி சமேத மலைக்கொழுந்தீஸ்வரரையும் முருகரையும் நம்ம தரிசிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இங்கே கிடைக்கும். ஒரு ட்ரெக்கிங் அனுபவமும் கிடைக்கும். அமைதியான அற்புதமான ஒரு கோயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.